ஆஸ்திரேலியாக்கு எதிரான 4வது டெஸ்ட் மேட்ச்ல விராட் கோலி இளம் வீரரை சீண்டிய சம்பவம் பரபரப்பை கிளப்பியிருக்கு. இந்திய விசஸ் ஆஸ்திரேலியா இவங்க ரெண்டு பேருக்கும் இடையான 4வது டெஸ்ட் மேட்ச் முதல் நாள்ல என்னென்ன சம்பவம் நடந்துச்சு, எதனால விராட் கோலிக்கு 20% அபதாரம் விதிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். முதல்ல இந்திய விசஸ் ஆஸ்திரேலியா இவங்க ரெண்டு பேருக்கும் இடையான இந்த 4வது டெஸ்ட் மேட்ச்ல டாஸை வெற்றி பெற்ற ஆஸ்திரேலிய அணி பேட்டிங்கை தேர்வு செஞ்சாங்க. அந்த அணியில் அறிமுக வீரரா 19 வயதை சேர்ந்த சாம் காஸ்டன், தொடக்க வீரரா உஸ்மான் கவாஜா கூட களமிறக்கப்பட்டாங்க. இந்திய அணியில வாஷிங்டன் சுந்தருக்கு கில்லை ட்ராப் பண்ணிட்டு வாய்ப்பு கொடுத்தாங்க. முதல்ல பேட்டிங் ஆடிய ஆஸ்திரேலியா அணியில் சாம் மற்றும் உஸ்மான் கவாஜா மிகப்பெரிய பார்ட்னர்ஷிப் அமைச்சாங்க. இவங்க ரெண்டு பேரும் தொடக்கத்திலிருந்தே அதிரடி விளையாண்டாங்க. அதில் இளம் வீரரான சாம் பும்ரா வீசிய 2 ஓவரில் 32 ரன் அடித்து பும்ராவை பறக்க விட்டார். மேலும் பும்ரா கடந்த பல வருடங்களா, அதாவது 4430 டெலிவரி போட்டதுக்கு அப்புறம் பும்ரா ஓவரில் பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டில் 6 போயிருக்கு. அந்தளவுக்கு 6ஏ கொடுக்காத ஒரு வீரராக கெத்தா வலம் பண்ண பும்ராவையே அறிமுக வீரர் 19 வயதை சேர்ந்த சாம் அவர்கள் வச்சு அவருடைய சொந்த மண்ணில் செஞ்சிட்டாரு. அதுலேயும் பும்ரா ஓவரில் கௌதம் ஷாட்லாம் ஆடி 6 பவுண்டரிமா அடித்து பறக்க விட்டார். இதனால இவரை பாட்டு இந்திய வீரர்களே கொஞ்சம் கதிகலங்கிட்டாங்க. இதனால விராட் கோலி அரை சதம் அடித்ததுக்கு பிறகு இவர் கூட போய் சண்டை போட்ட சம்பவம் நடந்திருக்கு. இவர் கூட நெஞ்சில் போய் மோதி ஏதோ பேசியிருக்காரு விராட் கோலி. அதற்கு சாமுமே ஏதோ பேசியிருக்காரு. அதற்கப்புறம் முதல் விக்கெட்டா சாம் காஸ்டன் 19வது ஓவரில் 2வது பாலில் அவுட் ஆயிட்டாரு. ஜடேஜா வீசிய பாலில் எல்பி ஆயிட்டு சாம் வெளியேறினார். சாம் 65 பாலுக்கு 60 ரன், 6 பவுண்டரி, 2 சிக்ஸ், 92 கிட்ட சைக்கிட் வச்சு வெளியேறினார். அடுத்ததாக உஸ்மான் கவாஜா 121 பாலுக்கு 57 ரன் அடிச்சிருக்கும் போது பும்ரா வீசிய பாலில் கேஎல் ராகுல்கிட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளியேறினார். அடுத்ததாக உள்ள ஸ்மித் லெபுசானி அதிரடியாக விளையாண்டாங்க. இதில் லெபுசானி 145 பாலுக்கு 72 ரன், 7 பவுண்டரி அடித்து சூப்பராக விளையாண்டுட்டு இருக்கும்போது வாஷிங்டன் சுந்தர் வீசிய பாலில் விராட் கோலிகிட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளியேறினார். அடுத்ததாக ட்ரெவிஸ் ஸ்மித் போட்டி அதிரடியாக எடுத்துகிட்டு போவாங்கன்னு நினச்சோம். ஆனால் 66வது ஓவரில் 3வது பாலில் 240 ரன் தண்ணி இருக்கும்போது 4வது விக்கெட்டை ட்ரெவிஸ் 7 பாலுக்கு டெக்கோட்டில் பும்ரா வீசிய ஒரு வேற லெவல் பாலில் கிளீன் போல்ட் ஆகிட்டு டாட்டா கட்டிட்டு டெக்கோட்டில் வெளியேறினார். இல்லையும் ட்ரெவிஸ் விக்கெட்டை பும்ரா வேற லெவல் ஸ்பிங்காக்கி எடுத்திருப்பாரு. அது ட்ரெவிஸ் கணிச்சிருக்க மாட்டார். ட்ரெவிஸ் டெக்கோட்டில் பும்ரா எடுத்ததுனால இதை வைரலாக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததான் மிச்சில் மார்க் 13 பாலுக்கு 4 ரன் அடிச்சிருக்கும் போது பும்ரா வீசிய பாலில் ரிசர்வ் பண்ணிட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளியேறினார். அலஸ் கேரி 41 பாலுக்கு 31 ரன் அடிச்சிருக்கும் போது ஹர்தீப் சிங் போட்ட பாலில் கீப்பர்ட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளியேற. நாட் அவுட் பேட்ஸ்மேனா ஸ்மித் 11 பாலுக்கு 68 ரன் அடிச்சு கிரீஸில் இருக்காங்க. கேப்டன் கம்மிங்ஸ் 17 பாலுக்கு 8 ரன் அடிச்சு கிரீஸில் இருக்காங்க. ஆஸ்திரேலியா முதல் நாள் முடிவில் 86 ஓவர் முடிவில் 6 விக்கெட்டில் பேருக்கு 311 ரன் அடிச்சிருக்காங்க. இந்த அணி பந்து சிறப்பில் பும்ரா 3 விக்கெட்டும், ஹர்தீப் சிங், வாஷிங்டன் சுந்தர், ஜடேஜா தலா ஓவர் விக்கெட் எடுத்திருக்காங்க. இந்த போட்டியில் விராட் கோலி அறிமுக வீரர் சாம சீண்டிய விஷயம் தற்போது வைரல் ஆகிட்டு இருக்கு. இதனால ஐசிசி அவருக்கு விராட் கோலிக்கு 20% ஊதியத்தில் இருந்து அவதாரமாக விதிச்சிருக்காங்க. ஏன்னா சாம் மேலே எந்த தப்புமே இல்லை, விராட் கோலி தான் நேராக போய் அவரை மோதினார். இதனால அவருக்கு பார்த்தீங்கன்னா அபதாரமும் விதிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலிய அணி சைலண்டாக இந்தியாவுக்கு எதிராக இந்த 4வது டெஸ்ட் மேட்ச் முதல் இன்னிங்ஸில் ஒரு அபாரமான இடத்துல இருக்காங்க. ஏன்னா இந்திய அணி ஆஸ்திரேலியா பிச்சில் இந்த டெஸ்ட் தொடரில் முதல் இன்னிங்ஸில் 300 ரன் தொடர்றதெல்லாம் கஷ்டமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது முதல் நாளையே 300 ரன் அடித்து வலுவான நிலையில் ஆஸ்திரேலியா இருக்காங்க. விராட் கோலி சாம் மோதலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? விராட் கோலிக்கு அவதாரம் விதிச்சிருக்காங்க, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த 4வது டெஸ்ட் மேட்ச்சில் இந்திய அணி வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். இந்த பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.